குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு எல்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக பார்க்கலாம். எப்படின்னா 3 கவுன்சிலிங் வைப்பாங்க, 3 டைப் ஆஃப் கவுன்சிலிங் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, செகண்டு டைப்பிஸ்ட்டு, தேர்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. இப்படி 3 கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு இவங்கள வைப்பாங்க, அடுத்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஏன்னா டைப்பிஸ்ட் இருக்கிறவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் அட்டன் பண்ணலாம், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை வைப்பாங்க. அவங்களுக்கு வேலை எதுவும் கிடைக்கல, அவங்களுக்கு எதிர்பார்க்குற போஸ்டிங் கிடைக்கலன்னா அவங்க திரும்ப டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஜூனியர் அசிஸ்டண்ட் கவுன்சிலிங்கு டைப்பிஸ்ட் முடித்தவங்க அட்டன் பண்ணலாம். அட்டன் மட்டும் பண்ணிவிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. அட்டன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது போஸ்டிங் எடுத்துட்டிங்கன்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கில் உங்களை கூப்பிட மாட்டாங்க, லிஸ்ட்லேயே நேமும் வராது. ஸோ அதை பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது இது ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ரிசல்ட் விடுவாங்க, எல்லாமே ரிசல்ட் வச்சு தான். ரிசல்ட்டில் ஓவரால் ரேங்க்கு, உடைய ஓவரால் ரேங்க்கு என்னவோ அதை வச்சு தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க அடுத்த கவுன்சிலிங்கு. ரிசல்ட் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி வெரிஃபை பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அதாவது 1:2 ரேஷியோ. இப்போ வந்து 7000 வேகன்சினா ஓவரால் ரேங்கில் ஒரு 14,000 வரைக்கும் எடுப்பாங்க. இவங்க பேர் மட்டும்தான் அது அந்த லிஸ்ட்லேயும் வரும். இவங்களாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு டேட் வச்சுருப்பாங்க. இந்த டேட்டில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை இ-சேவை மையங்களில் போயிட்டு அப்லோட் பண்ணணும். டிஎன்பிசி அவங்க ஆஃபீஸில் அங்கேயே டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டில் எப்படின்னா சென்னை போகணும், நம்ம டிஎன்பிசி ஆஃபீஸுக்கே போயிட்டு அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கணும், நம்ம அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி இல்லை, ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிடலாம். இ-சேவை மையங்கள்லாம் அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்க அங்கேயே வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு 10-20 நாள் கழித்து கவுன்சிலிங் லிஸ்ட் விடுவாங்க. அந்த கவுன்சிலிங் அன்றைக்கி என்னது, கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ காலையில் ஒரு டேட் சொல்லிவிடுவாங்க, டிசம்பர் 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. டிசம்பர் 8 காலையில் வந்துடுங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது முன்னாடி ஆன்லைனில் தான் நம்ம பண்ணியிருப்போம். நேர்லேயும் ஒரு வாட்டி கவுன்சிலிங் போகிற அன்றைக்கி நேர்லேயும் ஒரு வாட்டி சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு கவுன்சிலிங் ஹாலுக்கு அனுப்புவாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 400 பேர் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு டே ஓவரால் ரேங்கில் ஃபஸ்ட்டு 400 பேர் இருப்பாங்கள்ல, அவங்க கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கு இந்த 400 பேர் போவாங்க. காலையில் 200 பேர், மதியம் 200 பேர். அதாவது 2 செக்ஷனாக நடக்கும். மார்னிங் செக்ஷனில் 200 பேர், மதிய செக்ஷனில் 200 பேர், இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இதில் நீங்கள் ஒரு நாளாக இருந்தது கவுன்சிலிங் ஹால் உள்ளார ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருப்பாங்க, ஸ்க்ரீன் வச்சு. ஆக்சுவலாக வெப்சைட்லேயும் விட்டுருவாங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு விட்டுருவாங்க. அங்கே அந்த கவுன்சிலிங் ஹால்லையும் ஒரு ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்டிங் வேகன்சி இருக்குது அப்படின்னு. அதே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 200 பேர் எடுக்கிறாங்களா அந்த மார்னிங் செஷனில், ஒரு செஷனுக்கு 200 பேர், ஃபஸ்ட்டு 200 ரேங்க் எடுக்கிறாங்களா ஃபஸ்ட்டு டே. அதுலேயுமே அந்த 200 பேர்லேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க. 1 2 3 சொல்லிவிட்டு 200 பேரையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் ஒருத்தராக கூப்பிடுவாங்க. ஒருத்தராக கூப்பிடும்போது உங்கள் கேட்டகரியில் உங்களுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டு டிஸ்ட்ரிக் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஓகே சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். இது எடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓகே பண்ணிவிட்டு அங்கேயே ஆர்டர் கொடுத்துருவாங்க கையிலேயே. அப்படியே அங்கேயே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் வந்துட்டு இப்போது ஆன்லைன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே இந்த டேட்டில் நீங்கள் வந்து கவுன்சிலிங் வாங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து மெயில் மூலயமா அனுப்புவாங்க. டிஎன்பிசி வந்து மெயில் அனுப்புவாங்க, நமக்கு எஸ்எம்எஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கும் வரும். அவங்க வெப்சைட்லேயும் போட்டிருக்காங்க பாருங்க, அட்டன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 8:30 AM காலையில் டிஎன்பிசி பிராட்வே சென்னை 3
ஆன் 8/12/2018. இது என்னுடைய வந்து 2017 குரூப் 4க்கு எனக்கு வந்த மெயில் இது டிஎன்பிசிலேருந்து. இப்படி தான் போயிட்டுருக்கோம் கவுன்சிலிங். ஓவரால் ரேங்க் அடிப்படையில் தான் போவோம். நீங்கள் எத்தனாவது ரேங்கோ ஒரு நாளைக்கு 400 பேர் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு 400 பேர் ரேங்க் அடிப்படையில்.